ஷியா கொள்கைக்கு ஏன் பயப்பட வேண்டும், அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், இந்தியாவிலையும் இலங்கையிலையும் அவர்கள் ஊடுருவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை என்ன தெரியுமா? அது உங்களுக்கு நல்ல முறையில் வழங்கப்படுத்துறதாக இருந்தா, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைச்சு அழுத யாராவது நம்மள இருப்போமான்னு கேட்டா இருக்குமா இருக்கும். ஆனால் ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்யலாம், அந்த வரலாறு நினைத்து கண்ணீர் வடித்து டெய்லி அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க குறைவு. அதை ஒவ்வொரு வருஷமும் ரத்தத்தை கீறி கிழிச்சு அழுது கத்தி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் யார்? ஷியாக்கு. இது நம்மளுக்கும் தெரியும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு என்னது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தெரியும். இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை மக்களுக்கு மத்தியில் அவர்கள் விதைப்பார்கள். விதைத்து என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் நாங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் அஹ்லுல் பைத், அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்க தான். இதை விதைப்பார்கள், மக்களுக்கு மத்தியில் நிறைய விதைப்பார்கள். அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய கர்பலா இருக்குது, கர்பலால ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது, அந்த சம்பவத்தை மக்களுக்கு மத்தியில் அடிக்கடி குர்ஆன் மாதிரி ஓதி காட்டி அதை வாசிச்சு காட்டி அந்த சம்பவத்தை சொல்லி மக்கள் அள வச்சு நாங்க தான் என்ன அவர்களுக்கு ஆதரவாளராக இருக்கிறோம் என்பதை நிறைய என்ன செய்வார்கள், போடுவார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக ஒரு புக்கு வந்தா நீங்க படிக்க மாட்டீங்களா? படிப்பீங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக ஒரு புக்கு வந்தா படிக்க மாட்டீங்களா? ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டவர்கள் மோசமானவர் அப்படின்னு ஏதாவது சொன்னா நாங்களும் சொல்ல மாட்டோமா? சேர்ந்து சொல்லுவோம். இதை அழகான முறையில் பயன்படுத்தி நிறைய இடங்கள் அவங்க என்ன செய்வார்கள், ஊடுருவார்கள். இதுதான் அவர்களுடைய மெயின் டூல். எந்த அளவுக்கு என்று சொன்னா, எங்கள்லயே ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறாங்க. என்னது, உண்மையில் அஹ்லுல் பைத்தை அவர்கள் நேசிக்கிறார்கள் தான், ஆனா எல்லா நபி தோழர்களையும் நேசிக்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கள்லையும் சிலர் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ஆனா உண்மை என்ன என்று கேட்டா, அஹ்லுல் பைத்தையும் அவர்கள் நேசிக்கவில்லை, அஹ்லுல் பைத்தையும் நேசிக்கவில்லை. அதுக்கு நான் இப்போ ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் யாரையும் அவர்கள் அங்கீகரிப்பதில்லை, அது தெரியும் தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள் யாரையும் அங்கீகரிப்பதில்லை. இது என்னது, அஹ்லுல் பைத். ஒருத்தர் குடும்பத்தை நேசிக்கிறேன்னா முதலா யார் வருவா? அதுல அவரோட மனைவி வருவாங்க. சரி, ஒரு மனைவி வரல, ஏதோ பிரச்சனை, 11 மனைவி வர மாட்டாங்களா? அதுல எந்த மனைவி அந்த லிஸ்ட்ல இல்லை. அடுத்ததாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அவர்களால் சொல்ல முடிந்த மகள்மார்கள் இருக்கிறாங்க, நிறைய மகள். ரசூலுல்லாஹோட மகளோட பேர்லாம் என்ன? ஒரு 2 பேர் சொல்லுங்க. என்ன பேர் ரசூலுல்லாஹோட மகளுடைய பேர்? ஃபாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம், ஜைனப். 4 பேர். இதுல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா தவிர மற்ற 3 பேர் மகள் இல்லையா? ஷியாக்கள் இதை பத்தி பேசுறத நீங்க கேட்கவே மாட்டீங்க. இந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற 3 மக்களையும் பேசுவதை நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா பேர் என்ன? அஹ்லுல் பைத், நபியுடைய குடும்பத்தை நேசிக்கிறோம். ஏன் கேட்கறது இல்லை தெரியுமா? உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 மகளை கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு மகள் யாரு? ஜைனப், உமையா வம்சத்துல கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. 3 பேரும் உமையா வம்சத்துல திருமணம் முடித்தவர்கள். எப்படி பேசுறது? அதனால முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் நிறைய எதிர்ன்றதுனால அது உமையா வம்சம். இந்த 3 மக்களை பற்றியும் பேசுவதில்லை. சரி, அவர்களை தான் பேசல, மௌத்தாகி போன மகனை பத்தியாவது பேசலாம் தானே? இப்ராஹிம், அப்துல்லா, காசிம் இவர்களை பற்றியும் என்ன செய்ய மாட்டார்கள், பேச மாட்டார்கள். இது எப்படி அஹ்லுல் பைத் ஆகிறது? 2வது கட்டம். அன்புள்ள சகோதரர்களே, 3வது ஒரு பாயிண்ட் பாருங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பேரர்கள் யார்? ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. இதுல எப்போ பார்த்தாலும் ஹுசைன் என்று தான் பேசுவார்கள். எப்படி பேச மாட்டார்கள்? ஹசன் என்று பேச மாட்டார்கள். பரம்பரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன இந்த சனத் இருக்குது 12 இமாம்கள், இந்த 12 ஹுசைன் ரலியல்லாஹு வழியாகத்தான் என்ன செய்யும், வரும். இப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிள்ளையே இருக்கல என்று கேட்டா அதை பத்தி என்ன செய்ய மாட்டார்கள், பேச மாட்டார்கள். காரணம், ஹசன் போய் என்ன செஞ்சாரு? சமாதானம். யாரோட? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போய் சமாதானம் செஞ்சு ஆட்சியை கையில் செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதனால ஹசனை பத்தி ஒரு ஏதோ நிர்பந்தமாக அவருடைய வரலாற்றை ஏற்றுக்கொண்டு விட்டு முடிச்சிருவாங்க. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இது அஹ்லுல் பைத்தான்னு கேட்கிறேன். அஹ்லுல் பைத்தில் இப்ப இவங்க சேர்க்கிறது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன், ஹுசைன், இவ்வளவுதான் அஹ்லுல் பைத். அதுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில இந்த பட்டியல் மட்டும், இந்த பட்டியல் மட்டும், இதை மட்டும்தான் இவர்கள் அஹ்லுல் பைத் என்கிறார்கள். ஆனா நாங்க என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தைகள், அவரது பிள்ளைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இவர்கள் அஹ்லுல் பைத்ல வருவாங்க.
அதில் மிகவும் குறிப்பாக சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் மனைவி பிள்ளை என்று சொல்லுவோம். இதான் அஹ்லுல் பைத்தை பற்றி நாங்கள் விளங்கிக்கிற நம்பிக்கை. எனவே அஹ்லுல் பைத் வாதம் என்பதை பொய் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அஹ்லுல் பைத் வாதம் என்றது பெயருக்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கை, எங்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கை. அஹ்லுல் பைத்தை பற்றிய நேசமெல்லாம் அவர்களிடத்தில் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக அந்த நாளை ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் நேசமாக இருந்தால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்களா இல்லையா, அதை ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அதை ஞாபகப்படுத்த மாட்டார்கள். ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது ஞாபகப்படுத்தல? என்ன காரணம் அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது. அபூபக்கரை ஏற்றுக்கொண்டது, உமரை ஏற்றுக்கொண்டது, உஸ்மானை ஏற்றுக்கொண்டது ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் அவர்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நிறைய இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனைவி ஈரானை சேர்ந்தவர்கள், ஒரு மனைவி ஈரானை சேர்ந்தவர்கள். ஸோ இதுக்கு பின்னால, இந்த ஷியா என்ற சிந்தனைக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பழைய கால அந்த சித்தாந்தத்தை உயிர் வாழ வைக்கிற பாரசீக கற்பனை தான். பாரசீக கற்பனை தான் அவர்களுக்கு பின்னாலே என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்கள் அவர்கள் அஹ்லுல் பைத் வாதம் என்றது பொய். அப்படி என்றால் அவர்களது கொள்கை என்ன தெரியுமா? முதல் கொள்கை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பிரதானமான கொள்கை என்ன அப்படி என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அதாவது ஃபாத்திமா இந்த குறிப்பிட்ட இந்த அஹ்லுல் பைத்தை தவிர மற்ற எல்லா நபித்தோழர்களும் துரோகிகள், மற்ற எல்லா நபித்தோழர்களும் துரோகிகள், சபிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்குரிய தண்டனை. உதாரணம் சொல்லுகிற நேரத்தில் கூட இங்கு சவுதி அரேபியாவில் கிழக்கு மாகாணத்தில் நடக்கக்கூடிய சில பாடசாலைகளில் முக்கியமாக மோசமான உதாரணங்கள் சொல்வதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யார் என்றால் அபூபக்கர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பிள்ளைகள் விளையாடக்கூடிய பொம்மைக்கு வைக்கின்ற பெயர்கள் அதுதான். ஏன்? பிள்ளை அந்த கராகியத்திலேயே வளரணும், அந்த கெடுதி உணர்விலே வளர வேண்டும் என்கின்ற சிந்தனையால் என்ன செய்கிறார்கள், அப்படி வைக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக ஆபத்தான ஒரு பகுதி இவர்கள்ட்ட இருக்குது, நபித்தோழர்களை சபிப்பது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஷியாக்கள், நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஷியாக்களுக்கு வருவேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஷியாக்களாக இருந்தாலும் சரி, இலங்கையில் உள்ள ஷியாக்களாக இருந்தாலும் சரி, நீங்க அவங்களோட உட்கார்ந்து பேசினீங்கன்னு சொன்னா, அவர்களோட உட்கார்ந்து பேசுனீங்க, இல்லை நாங்க எல்லோரையும் விரும்புறோம். அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்களுடைய கொள்கை என்ன? மார்க்கத்தை மறைப்பது ஒரு சுன்னா. நம்மகிட்ட வளரும் வரைக்கும் அந்த கொள்கையில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதற்காக வேண்டி போய் சொல்வார்கள். எனவே முதலாவது விஷயம் அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்களை சபிப்பதும் ஏசுவதும் அவர்களுக்கு எதிராக துவா கேட்பவருடைய கொள்கை. இவர்கள் ரபியுல் மாதத்திலே ஒரு கொண்டாட்டம் வைத்திருக்கிறார்கள், அதுக்கு பேர் நைரூஸ். அந்த கொண்டாட்டம் எதற்காக வேண்டிய கொண்டாட்டம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற கொண்டாட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டம், நிரூபிக்கப்பட்ட வரலாறு, இன்றைக்கு கூட பார்க்கலாம். அதை கொண்டாடுகின்ற கொண்டாட்டம். அபூ லுஅலுஆ ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் என்ற அந்த கொல்லப்பட்டவனை பாராட்டுகின்ற கொண்டாடுகின்ற நாள் ரபியுல் அவ்வல் வைத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்படி என்றால் எவ்வளவு வெறுப்பை நபித்தோழர்களை பற்றி அவர்கள் சுமந்திருக்கிறான்னு பாருங்க. இது பழைய கொள்கை, இப்ப எல்லாம் இல்லைன்னு சொல்வார்கள். அப்படி இல்லை, நீங்க எந்த கிளிப்பை, வீடியோ கிளிப்பெல்லாம் எடுக்கலாம். சபிப்பது அவர்களது கொள்கை. என்ன, நம்ம நாட்டில் சபிக்க மாட்டார்கள், எங்களது நாடுகள்ல சபிக்க மாட்டாங்க. ஏன்? இன்னும் வளரல, வளரும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டார்கள், சபிக்க மாட்டார்கள். அது ஒரு விஷயம். இரண்டாவது, இவர்களது மிக முக்கியமான அகைதாவில் ஒன்றுதான், இவர்களுடைய மிக மோசமான கொள்கையில ஒன்றுதான், அதாவது இந்த 12 இமாம்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்துடைய டோட்டல் ஆட்சியும் இந்த 12 இமாம்களுக்கு மட்டும்தான், இந்த 12 இமாம்களுக்கு மட்டும்தான் என்று சொல்வார்கள். 12வது இமாம்களுக்கு மட்டும்தான். 12வது இமாம் எப்ப மௌத் ஆயிட்டார் தெரியுமா? அதாவது 11வது இமாம் 200 சச்சா ஆண்டுல முடிஞ்சது. 200 சச்சா இப்ப எத்தனை, 1400 வருஷத்துல இருக்கிறோம். அப்படின்னா என்ன, 1100 வருஷம் இமாம் இல்லாம போயிட்டு, 1100 வருடங்கள் இமாம் இல்லாம போயிட்டு, கடைசி ஆளுக்கு புள்ள பிறக்கல. 11வது ஆள் இருக்கிறாரே, 11வது அந்த இமாமுக்கு அபுல் ஹசன் அல் அஸ்கரி என்று சொல்வார்கள், அவருக்கு புள்ளை பிறக்கவில்லை. கோட்பாடே தலைகீழா போயிருமா இல்லை, புள்ள பிறக்கட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க 12 இமாம் வருவாங்க. இவங்க அவங்களுடைய வாதம் 12வது ஆள் 11வது ஆளுக்கு புள்ளையே பிறக்கலன்னா இப்ப எங்க கொண்டு வந்து ஆள வைக்கிறது? அதுக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, பிறந்து கொஞ்ச நாள்ல ஆள் பேரு மறைஞ்சிட்டாரு. எங்க மறைஞ்சிட்டாரு? சாமுர்ராண்ட இடத்துல உள்ள ஒரு இதுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, சிர்தாபுக்குள்ள மறைந்து விட்டார். கேச மூடிட்டாச்சு. எப்ப வருவாரு? வருவார் இன்ஷா அல்லாஹ். தஜ்ஜால் நம்ம எப்படி சொல்றோமோ பிற்காலத்துல எதிர்காலத்துல வருவாங்க, அது மாதிரி வருவார் என்று சொல்றாங்க. யாரு?
இந்த தலைவர் தஜ்ஜால் லேட்டாகி வர்றது ஓகே, ஏன் அவன் உலகத்தை ஹராபாக்க வரவன். இவர் லேட்டாக வந்தா இவர் உலகத்தை ஆள வாரவன்ற நம்பிக்கையில் தான் நிற்கிறாங்க. அந்த ஆள் டைமுக்கு வரணுமா இல்லையா? இல்லை, அவர் ஒளிஞ்சிக்கிறாரா ஈராக்கில், இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாரு, ஒளிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். இதனாலேயே ஷியாக்கள் பலமிழந்து போயிருந்தார்கள். ஏன் 12வது இமாம் வரமாட்டாரா 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 வரமாட்டாராண்டு இந்த 1900 வரைக்கும் இப்படி தான் இருந்தாங்க. 1976 ஈரானில் ஹுமைனி என்ற ஒரு புரட்சியை செஞ்சு அவர் வரும் வரைக்கும் ஃபகீஹ் என்ற ஒரு தலைவர் உருவாகலாம் என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி ஈரான் என்ன செஞ்சாரு, தூக்கி உருவாச்சு. அதுக்கு தான் பேர் வச்சுக்கிறாங்க ஈரானிய புரட்சி. அதுக்கு பேர் என்ன, ஈரானிய புரட்சி, இஸ்லாமிய புரட்சி என்றெல்லாம் சொல்லி ஷியா புரட்சியை கொண்டு போய் எங்களோட மக்கள் சமுதாயத்தில் திணிச்சு ஒரு பெரிய ஃபித்னால என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்க. ஷியா புரட்சி என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 12 இமாமியத்து கோட்பாட்டில் அவங்களுக்குள்ள மிக முக்கியமான நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் சொன்னேனே அவர்களுடைய 8 ஆதாரங்கள் என்று சொல்லி, இந்த 8 ஆதாரமும் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும் தானே ஹதீஸ்னு நாங்க சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னதும், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதும், அதுபோல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னதும், இந்த இமாம்கள் எல்லாம் சொன்னது என்ன ஆதாரம் என்று அதில் எழுதி வச்சுக்கிறாங்க. சொன்னவர்கள் யாருமே எழுதலை, ஆனால் சொன்ன மாதிரி அப்படி நிறைய விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய ஆதாரம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த கோட்பாட்டின் மூலம் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் இமாம்களுக்கு வஹி வருகிறது, இமாம்களுக்கு இறைவனிடமிருந்து வஹி வருகிறது. இந்த உலகத்திலே அவர்கள் சுற்றித் திரிகிறார்கள், எங்களை பார்க்கிறார்கள், ஒவ்வொரு இமாம் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவார்கள். இப்படிப்பட்ட மோசமான கொள்கையை அந்த இமாம்கள் தவறே செய்ய மாட்டார்கள். யார் அந்த 12 இமாம்களும் தவறே செய்ய மாட்டார்கள் என்ற மோசமான கொள்கையை தங்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறார்கள்.